இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்கணும்னா எம்டிஎன் சேனல்ல இருந்தா பார்க்குறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்கலாம். என் பாத்ரூம்ல யாராவது வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நியூ கண்டென்ட் வேற பண்ணணும், அதுக்காக மூவி போஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன். ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். மூவி போஸ்ட் என்ன ரெடியா? ரெடி ஆயிடுச்சு. இது கண்டென்ட்டா? இல்ல டீ அப்பதானே கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அவசரப்படாம பொறுமையா பாரு, ஆனா நேரம் தான் இல்ல. ரெடியா? எஸ், ஆனா இல்ல. என்னது? வணக்கம். தெரிஞ்சா என்ன பார்க்க போறோம்னா கெட்டவாத போட்டு வியடா மாதிரி இல்ல கிரியேட்டிவா இருக்கிற மூவி போஸ்டரோட பேர் தான் மூவி போஸ்டரா. அது ஃபர்ஸ்ட் இருக்குது ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்ட்னா கிரியேட்டிவா பயங்கரமா நல்லா பண்ணிருக்காங்கடா, சூப்பரா பண்ணிருக்காங்கடா, அது சொல்லக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஆர்டிஸ்ட். அடுத்த லிஸ்ட் வந்துட்டு அருமைடா. அருமையா இருக்கு, நல்லா இருக்கு, ஃபன்னா இருக்கு, அது எல்லாமே இந்த லிஸ்ட்ல வரும். அதுக்கு அடுத்ததா ஓகேவா இருக்கு, ஓகே. கடைசியா மற்றவைனா அவாய்ட் பண்றாங்க. மற்றவையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்றது, இது லிஸ்டே சேர்க்க வேணாம். நீ லிஸ்டே இல்ல, நீயே வந்து மாட்டிக்கிற. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட் அப்படினே சொல்லிருக்காங்க. நோ கமெண்ட்ஸ். அத பத்தி இப்போ பேச முடியாது. நோ கமெண்ட்ஸ். ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? சேவல் பயங்கரமா இருக்கும். வச்சுக்கிட்டு படத்துல கூட இருக்குல்ல, சேவல் மேலே சவாரி பண்ணு. சேவல் மேலே சவாரி பண்றது. அந்த மாதிரி இது பார்த்தானே எப்படி உண்மையிலே பெரிய சேவல். எல்லாரும் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கும் சேவல் சம்பந்தமே கிடையாது. ஹீரோ வந்துட்டு சேவல் பிசினஸ் பண்ணுவாரா? இல்ல, அதுவும் இல்ல. சேவல் குடிக்கிற மாதிரி ஏதாவது சீன் வருமா? இல்லங்க. இல்ல சேவல் வச்சு ஏதாவது டயலாக் ஒண்ணுமே இல்லங்க. எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுனா சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலா இது ஒரு ஹரி படம். ஹரி அண்ணன் யாருன்னு தெரியுமாடா? ஹரி அண்ணன் யார் தெரியுமா? டேய், தன் உழைப்பால் சுகந்தி மாதிரி தனியா நின்னு தனியா சிங்கிளா. யார் அந்த சுகந்தி? பேட்மேன்ரா அவரு. நம்ம எந்த லிஸ்ட்ல போடலாம்னா அருமைடா. மதக்கதை ராஜா. கையங்க வச்சிருக்காங்க. அடப்பா, கை வச்சிருக்காங்க. அதுக்கே இவர் வந்து இவ்வளவு பெரிய ரியாக்ஷன் கொடுக்குறாரு. இந்த டக்குன்னு பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. வித்தியாசமா இல்ல, மோசமா தெரியுது. பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். நல்லது கெட்டது பாக்குறவன் மனசை பொறுத்து இருக்கு. அது எப்படி சொல்றதுன்னா, உங்களை மாதிரி கெட்ட எண்ணத்தோட பார்த்தா அது கெட்டதா தான் தெரியும். என்ன மாதிரி நல்ல எண்ணத்தோட பார்த்தா அது நல்லாவே தெரியும். நல்லதாவே தெரியும். ஓகே தான் இது. இது கொஞ்சம் டபுள் மீனிங்கா தான் இருக்கு. இதையும் அருமைடா. அடுத்து ஆமாமா, இது ஒரு செகண்ட் இதாக இருக்கும். ஆனா ரெண்டு பேரும் ஆப்போசிட் நிக்கிறாங்க. ஆமாமா, இது செமையா இருக்கும். கிரியேட்டிவா பண்ணிருக்காங்க. இந்த தொடை அந்த தொடையோடு இணைய போகிறது. அப்படின்னா கொலையா? இல்லை, கலை. நான் இந்த படத்தை பார்த்ததே கிடையாது. எப்படி இருக்குன்னு போஸ்டரே எப்படி இருக்குன்னா படம் எப்படி இருக்கும் சொல்லுங்க ப்ரோ. சுமாரா தான் இருக்கு. இது கன்ஃபார்ம் ஆர்டிஸ்ட் தான். அடுத்து முத்துராமலிங்கம். கழுத்தை கடிக்கும் போறது. இந்த போஸ பாக்கும்போதே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஜாம்பி மேரியா கடிச்சு வர மாதிரி. இது கொஞ்சம் முத்து பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா தெரியுதுடா. ஐயோ, கொஞ்சம் ராவாதாயா இருக்கு. கொஞ்சம் ராவாதாடா. இருக்கா. எது மீன் பண்ணி இந்த போஸ்ட் வச்சிருக்கீங்க? இவ்வளவு சண்டை போடுறாங்களா? எனக்கு புரியலடா. மச்சான் பாரு. யார் இந்த சண்டை போடுவாங்க? பாரு. யார் தெத்தா? சண்டை போடுறதுக்காக கத்துறாங்களா என்னன்னு எனக்கே தெரியல. ஆனா கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு.
அசிங்கம் பிடிச்சவன. ஏதோ காமெடியா ட்ரை பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படமே காமெடியா தான் இருக்கும். மசாலா அரைக்க சொல்லுமா? இது வந்து அருமைடா அருமைடா. அடுத்து மொட்டை சிவா கெட்ட சிவா. இதுக்கு அது சம்பந்தமே கிடையாது. நாய் சவாரியா? ஆனா இந்த படத்துக்கும் இந்த கெட்டப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு ஃபேன் மேட் போஸ்டரா இருக்குமா? ஃபேன் மேடா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் அப்படியே இருக்கும். இல்ல ஒரு காஞ்சனா இப்ப வச்சிருப்பாங்க. இது ஒரு ஃபேன் மேட் தான் நானும் நினைச்சேன். ஆனா அடுத்து ஒரு போஸ்டர் வரும், அத பாருங்க. ருக்கோ ஜரா. துர்காவா? இந்த போஸ்டர் வந்து ஒரிஜினல். ஆமா, இது காஞ்சனா, இது ஃபர்ஸ்ட் பாட்டு. மக்களுக்காக சொல்றேன். ஆனா படத்தை பத்தி எல்லாரும் அப்படியே கேக்குறாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும். அப்படியே தம்பி ஃபர்ஸ்ட் லுக் தானே 5 நிமிஷத்துல வரும் பாரு. அப்படியே உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு செல்ஃபி நல்லா எடிட் பண்ணி போடுப்பா. காலை வணக்கம் எடிட் பண்ணி கொடுங்க. இந்த குரூப்பா நீங்க? ஸ்டுடியோ போகணும், மேக்கப் போடணும், கேமராமேன் வச்சு லைட் செட் பண்ணா வச்சு அப்படின்னா கிடையாது. சிம்பிளா ஒரு செல்ஃபி போதும். எடுத்தியா? ஒரே சுருகு. ஹேண்ட்மேட் போஸ்டர் கூட நிறைய கஷ்டப்பட்டு போட்டோஷாப்லாம் எடிட் பண்ணி போடுவாங்க. அதை விட இது ஈஸியா இருக்கு. This is wonderful. இது கண்டிப்பா ஆர்டிஸ்ட் தான்டா. ஏன்னா ஒரு செல்ஃபியை வச்சு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கறத அறிவுப்படுத்துறது இந்த ஒரு போஸ்டர் தான். சூப்பர்ண்ணே, எப்படா உங்களால முடியுது? முடியும், என்னால முடியும். அதனால இது ஆர்டிஸ்ட் தான்டா. இதே போல துணிவு படத்துக்கு ஒரு சம்பவம் பண்ணியிருந்தாங்க, மறக்கவே முடியாதுடா. ஓஹோ, ஆமா. அடுத்து வல்லவன். ஆஹா, ஓ, இது வந்து உண்மையாவே இந்த போஸ்டர் இதுதான் இருந்ததோ? ஆமா. அதே படத்துல தொட்டு உதட்ட கடிச்சு இழுக்கிற ஓகே, இதுவும் ஒரு கிரியேட்டிவிட்டி தான். இது யாராலையும் திரும்பி பண்ண முடியாது. நல்ல கிரியேட்டிவிட்டி தான். இதை நம்ம எதுல தூக்கி போடலாம்? இது வந்துட்டு ஆர்டிஸ்ட்ல போடலாமா? ஆர்டிஸ்ட்க்கும் மேல. அருமைடா. எனக்கும் ஆர்டிஸ்ட்ல போடணும்னு ஆசை. இருந்தாலும் வந்துட்டு அருமையா? இதை வந்துட்டு நம்ம அருமைடாலேயே போடலாம். அருமை அருமை அருமையா இருக்கு. அடுத்து இதயக்கனி. அப்போவே அப்படியே வந்துச்சா இல்ல வந்துட்டு தெரியலையே. ஏதோ பாட்டுல வர ஓ, scene மாதிரி. டிவிடி அது. அபிஷியலா வந்துச்சா என்னன்னு தெரியல. அபிஷியலா வந்திருக்காது, நிறைய டிவிடி இடத்துல க்கு search விட்டுருக்காங்க. பண்ணாலே இந்த போட்டோ தான் வருது. அது தலைவரோட ஸ்டைலுங்க, தலைவருடைய அது ஸ்வாக். இப்பதான் வர இந்த சொல்லிருக்கீங்க. அப்பவே தலைவரோட ஸ்வாக் பிளாஸ்ட். ஆனா இந்த போஸ்டர் பொறுத்த வரைக்கும் இந்த டைட்டிலுக்கும் இந்த போஸ்டருக்கும் நல்ல ஒரு கனெக்ட் இருக்கனால இதை வந்து கண்டிப்பா நம்ம ஆர்டிஸ்ட்ல போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் துப்பாக்கி. அட பாவிகளா. துப்பாக்கி டிசைன் நல்லா இருக்குல்ல? இந்த போஸ்டர் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. துப்பாக்கி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இதை வந்துட்டு அருமையடா வச்சிடலாம். சிட்டிசன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தான். ஆனா அதோட போஸ்டர் இப்படிதான் கிரியேட் பண்ணிருக்காங்களா? இதெல்லாம் பயங்கரமா ஒரு இருக்கு. அரசியல் காரணமா கூட இருக்கலாம். ஒருவேளை இருக்குமோ. ஓகே, இத வந்துட்டு அருமைடால போடலாம். இப்போ புலிய பார்த்தாச்சு, அடுத்து சிங்கத்தை பார்க்கலாம். சிங்கம் 3. சிங்கத்தோட ஃபேஸ்ல புலிய ஃபேஸ வச்சு மெர்ஜ் பண்ணிருக்காங்க. ஆனா இது கொஞ்சம் காமெடியா தான் இருக்கு. தெரியவே இல்ல அவர மாதிரியே. போஸ்டரும் கூஃபியா தான் இப்படி இருக்கு. பண்ணிருக்காங்க. சிங்கத்துல பண்ண போய் இப்படி இருக்கு. ஓகே, இத வந்து நம்ம அருமைடால போடலாம். அருமையில இடமே பார்த்தாம போகுது. அடுத்து மைனா குஞ்சு காணும். யார் அது? கீழே வந்து குஞ்சு காணுமா? என்ன படம்? எனக்கும் தெரியும், அதை காட்டுறா. இந்த மாதிரி படத்துக்குனா எப்படா டிக்கெட் வாங்குறது? சார், மைனா குஞ்சு காணும் பாட்டுக்கு டிக்கெட் கொடுங்க. கேட்கவே ஒரு மாதிரியா இருக்கு. என்ன படம்டா இது? எஜுகேஷன் ஹெல்ப் பண்ற மாதிரி, லைஃப் ஹெல்ப் பண்ற மாதிரி. யாருன்னே தெரியல. இந்த மாதிரி டைட்டில்லாம் எப்படா யோசிக்கிறீங்க? எங்கடா இருந்தீங்க இவ்வளவு நாளா? கூடவே தான் இருப்பேன். அடுத்த படத்தோட டைட்டிலே அதான். எங்கடா இருந்தீங்க இவ்வளவு நாளா? ஆனா இப்படி எல்லாம் டைட்டில் வைக்கிறீங்க, மனுஷனாடா நீ? அடுத்த படத்தோட டைட்டிலே அதான். மனுஷனாடானியா? இன்று முதல் மனுஷனா நீ. கடவுளே, இந்த படம்லாம் என்ன படம்னு தெரியல. இன்று முதல் மனுஷனா நீ அப்படிதான் படிச்சேன். ஏன்னா வைக்கக்கூடிய ஆட்கள் தான். இந்த மைனா கொஞ்சம் காணும், எங்கடா இருந்தீங்க இவ்வளவு நாளா, மனுஷனா நீ.
இந்த மாதிரி டைட்டில்லாம் பார்க்கும்போது இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் போலவே இருக்கு. அடுத்த படத்தோட டைட்டிலே அதான், பார்க்கணும் போலயே இருக்கா? ஓ பார்க்கணும் போல இருக்கு. சூரியன் நினைச்சிருக்காருடா. இந்த சூரியன் படத்தை கஞ்சா இருப்பா. தெரியல, ஆனா இந்த படத்துல ஒரு சாங் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அடுத்து உச்சா வருது. என்னது? இருக்கடா. உச்சா வருதா? அதுக்கு ஏன்டா போய் இப்ப இந்த படத்துக்கு எப்படி டிக்கெட் கேட்பாங்க? ஐயையா, உச்சா வருதுன்னா பாத்ரூம் போ, எங்க இருக்கு வந்து சொல்றது. அந்த பக்கம் இருக்குப்பா, போங்க. இப்ப பார்த்த எல்லாத்தையுமே நம்ம வந்து மற்றவையில போட்டுடலாம். சீ, சீ. அவாய்ட் பண்றாங்க. ஆனா இதுல இருக்க இந்த மைனா குஞ்ச காணும் படத்தை மட்டும் அருமையில போட்டுருக்கோம். நிலமத்துல அவ்வளவுதான். கல்வன். கல்வனா ஏய், அவர் பாரதி ராஜாடா. அவர் எவ்வளவு உண்மையாவா பண்ணிருந்தாங்க? அவரை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இப்படியா வந்துச்சு? பாரதி ராஜாவே பிறந்திருக்காரு அப்படிங்கிற கான்செப்ட் பண்ணிருக்காங்க. கல்வன்ங்கிற டைட்டிலுக்கும் இந்த போஸ்டருக்கும் கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. இந்த வாரம் பார்க்கலையா? அருமையில போட்டுடலாம். ஒரு படம் வந்துச்சு தெரியல. ஐயோ, இதுவாடா இருந்து எல்லாம் வச்சிருக்கீங்க. இது யாருடா லிஸ்ட்ல சேர்த்து? சைல தான் இருக்கணும். ஆமாண்டா, இந்த போஸ்டரா பார்த்து எனக்கு எங்கேயோ போகுதுடா மைண்ட். சரி, டிப்ரேஷன். இதை வந்துட்டு நம்ம மற்றவையில போட்டுடலாம். ராஜபாட்டை. இந்த போஸ்டர் பார்த்துட்டு விக்ரம் இத்தனை கெட்ட போறாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா எல்லாம் ஒரே பாட்டுல வந்துரும். படம் வந்ததுதான் தெரியுது. இந்த கெட்டப் எல்லாமே ஒரே ஒரு சாங்ல தான் வரும். ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது. தெரிஞ்சுது. நோ ப்ராப்ளம். நோ 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 நோ, ஐ அம் நாட் ட்ரைங். ஐ அம் நாட் ட்ரைங். அப்படிப்பட்ட போஸ்டர்லாம் இது. இத வந்து கண்டிப்பா நம்ம வந்துட்டு அருமையிடால போட்டுடலாம். ஓகே, அல்டிமேட் ஸ்டார் அஜித் மாறுபட்ட இரு வேடங்களில். ஓகே ஓகே. ஓ, ரெண்டு கெட்டப்ங்கறத காமிக்கிறதுக்காக இதுல ஈ போட்டு இதுல ரூ போட்டுருக்காங்க. ஓ, என்னடா அது ஈ ரூ அப்படின்னு போட்டுருக்காங்கன்னு பார்த்தா அப்புறம் மொத்தமா படிச்சு பார்த்தா கரெக்டா தான் இருக்கு. இது சூப்பருங்க. இத வந்துட்டு நம்ம அருமையிடால போட்டுடலாம். நிலமத்துலயா? பொட்டு பொட்டு நொட்டுன்னு வச்சிருக்கலாம். வித்தியாசமா இருக்கு. வச்சிருக்கான் பாரு. அப்படி கால வச்சு உட்கார முடியுமா? நீ உட்கார். நீ நார்மலா உட்காந்து எழுந்திருங்க. எழுந்திருங்க. எழுப்பி விட்டா தானடா முடியும். இதுக்கேவா? ஆமா, ஓகேல எதுவுமே போடல, அதனால ஓகேல போட்டுடலாம். எம்டியா இருக்குல்ல அது. சரி, அதுல போடலாம். ஓகே ஓகே. இது என்னது ரொமான்டிக் காமெடி கேப் மாரி. ஏ சர்டிஃபிகேட்டா? இல்லையா? பண்ணிருக்காரு இந்த படத்தை. யார் யாரு மேல மேல படுத்திருக்காங்க? அதனால இத வந்து நம்ம அருமையிடால யாருன்னே தெரியல. யாருன்னு என்ன படம்னே தெரியல. இதுனா என்னது? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. அது மாதிரி ஏதாவது சொல்லுவாங்களா? படப்பிடிப்போட நின்னுக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரிலீஸ் ஆச்சான்னு தெரியல. இப்ப தமிழ்ல உள்ள போஸ்டர் எல்லாம் பார்த்தாச்சுல, இப்ப போஜ்புரி பக்கம் போலாம். நிறைய ஃபன்னா பண்ணி வச்சிருப்பாங்க. என்னடா இதான் போஸ்டரா? இந்த சீனை வந்து நம்ம நோலாஜிக் வீடியோல பாத்துருப்போம். இவனுங்க போஸ்டரா பண்ணிருக்காங்க. இன்னும் பாம்பு வேற கையில வருது. இந்த போஸ்டரை பார்த்து எப்படா படத்துக்குள்ள போகணும்னு அடுத்து எடுத்து பாருங்களேன். இத பாருங்க. என்னடா இது விட்டு பட போஸ்டர் மாதிரி இருக்கு. என்னது இது? நினைப்பீங்க என்னடா இதெல்லாம் விட்டு பட போஸ்டர் மாதிரி இருக்குன்னு. ஆனா இதெல்லாம் நல்ல படம் தான். அதாவது நார்மலான படம் தான். அதுலயே இந்த மாதிரி போஸ்டர் அடிச்சிருக்காங்க. இன்னொரு உண்மை என்னன்னா, இவங்க சாமி படத்துக்கே விட்டு படம் போஸ்டர் மாதிரி தான் ரெடி பண்ணுவானுங்க. அப்படியா? போஸ்டர் பொறுத்த வரைக்கும் வித்தியாசமா தான் பண்ணுவாங்க. ஏதோ இந்த தீமிதி திருவிழாக்குலாம் பேனர் அடிப்பாங்களே. நீங்க யாரு? ஆமா, பேனர்ல ஒருத்தன் போஸ்ட் கொடுப்பாங்களா அந்த மாதிரி. சும்மா நச்சுன்னு வச்சிருக்கோம். இங்க வர்றா. என்னடா அதையும் குடிச்சு பாத்துக்கிட்டு இருக்க? இதெல்லாம் நீங்க டக்குன்னு பார்த்தா வச்சுக்கீங்க, இது விட்டு படம் போல. ஆனா இது வந்து விட்டு பட போஸ்டர் கிடையாது. அதுவே இந்த ரேஞ்சில இருக்கு பாத்துங்க. அப்ப இன்னும் அடிமட்ட லெவல் போனா எப்படி இருக்கும்? என்னடா சொல்றா? இப்ப போஸ்ட்புரிய பொறுத்த வரைக்கும் இவர்தான் சூப்பர் ஸ்டார். அவரோட மூவி போஸ்டரே இந்த லட்சணத்துல இருந்துச்சுன்னா, இதுக்கப்புறம் சிவகார்த்திகை ரேஞ்சு, தனுஷ் ரேஞ்சு, அவங்களோட மூவி போஸ்டர் எப்படி இருக்கும்? ரொம்ப வேதனையா இருக்கு. கேவலமா தான் இருக்கு. பாட கட்டி தூக்கிட்டு
போறதுன்னா ஃபர்ஸ்ட் லுக்கா அட போட்டிருக்கீங்க. பாவிகளா. இதெல்லாம் சும்மா ஃபன்னா காமிக்கணும்னு நினைச்சேன். எல்லாத்தையுமே தூக்கி நம்ம வந்து அருமையடா போட்டுடலாம். அருமையடா இதுக்காக தனி லிஸ்ட் கூட உனக்கு கிரியேட் பண்ணலாம் போல. கலக்கிடடா ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். யோசிச்சிருக்காரு. இது இதே மாதிரி யாரோ போட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் எங்கேயோ யாரோ ஒரு வீடியோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. இது போஸ்ட் அப்போ உள்ள போஸ்ட்லாம் இந்த மாதிரி தான் ஏதாவது வித்தியாசமா ஏதாவது போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அப்போ நிறைய பேர் அந்த பேப்பர்ல போடுற அந்த இதுவே கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. நிறைய பேர் அந்த இதெல்லாம் இப்போலாம் அதுதானே மெயினா இருக்கும். அதுக்கு ஸ்டிக்கர்லாம் வரும். அதனால இதெல்லாம் பயங்கரமா இதாகும். அது வல்லவன்லாம் சொல்லவே வேண்டாம். எல்லாமே அப்படிதான் இருக்கும் அந்த படத்துல. அது ஒண்ணும் பண்ண முடியாது. யோசிச்சு போடுறாங்க இந்த மாதிரி. ஆனா சம்பந்தமே இல்லாம இல்ல நிறைய படம் அப்படிதான் இருக்கும். நிறைய படம் அந்த படத்துக்கும் டைட்டிலுக்குமே சம்பந்தம் இருக்காது. அந்த போஸ்டருமே அப்படிதான் போடுவாங்க. நிறைய இது இந்த படத்துலலாம் இப்படி ஒண்ணு இருக்கானே இருக்காது. ஆனா அதுக்கு சம்மந்தமே இல்லாம ஒண்ணு போட்டு வச்சு அப்போலாம் ட்ரெய்லர்லாம் கிடையாது. எதுவும் கதை என்ன கதைன்னே தெரியாது. இந்த மாதிரி போஸ்டர் பார்த்தா இப்படி ஒரு போஸ்ட் படம் நல்லா இருக்கும் போல உள்ள போய் பார்த்தா வேற ஏதாவது கதை ஓடிட்டு இருக்கோம். அந்த மாதிரிதான் அங்க உள்ள இது. இங்கேயும் அதே மாதிரிதான் பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. அது மாறி இருக்கு. அவ்வளவுதான். இன்னும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்காங்க. மாறுவாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்